தீபாவளிக்காக ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்படும் நிலையில் சென்னை கிளாம்பாக்கம் அருகே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், வாகன நெரிசல் எந்த அளவுக்கு இருக்கு? கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? போலீசார் அங்க ஈடுபட்டிருக்காங்களா? போக்குவரத்து காவல்துறையினர். தீபாவளி பண்டிகை என்பது இன்னும் 2 நாட்கள்ல கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில சென்னையில தங்கி படிக்க மற்றும் பணிபுரியக்கூடிய பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்று தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக தற்போது கிளம்பி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தீபாவளி பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் என்பது அதிக அளவில் இயக்கப்படுகிறது. அந்த பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்கு உள்ளே வருவது மற்றும் பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது ஆகிய காரணங்கள் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மற்றும் வண்டலூர் வரை இந்த நெடுஞ்சாலையில கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது நிலவுகிறது. போக்குவரத்து காவலர்கள் ஆங்காங்கே நின்று இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்தை சரி செய்வதற்காக காவலர்களும் இங்கு அதிக அளவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த ட்ரோன் மூலம் கண்காணித்து இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து வருகிறார்கள். தற்போது நிலவரைக்கு பார்த்தோம் என்றால் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவுக்கு கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் இன்னும் சற்று நேரத்தில் அதிகரிக்கும் எனவே எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.